புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய அவர்களின் தோழரின் மீதும், அவருடைய குடும்பத்தார் மீதும், இன்னும் அவர்களை பின்பற்றிய அனைவரும் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனுடைய மேலான கிருபையை என்றென்றும் தந்தருள் புரிவானார். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த விஷயங்களில் எல்லாத்திற்கும் முன்மாதிரியாக நம்மை ஆக்கியுள்ளான். அல்லாஹ் நம்மை பற்றி முதலில் குர்ஆனில் சொல்லும் பொழுது மலக்குமாரிடத்தில் சொன்னான், நான் என்னுடைய பிரதிநிதிகளை நான் படைக்கப் போகின்றேன், அவர்களை நான் உருவாக்கப் போகின்றேன் என்று அல்லாஹ் சொன்னான். அப்படிதான் நம்மளுடைய வரலாறு ஆரம்பித்தது. நாம் படைக்கும் பொழுதே, படைக்கப்படும் பொழுதே அல்லாஹ் நம்மளை எதை சொல்லி படைத்தான் என்று சொன்னால் அவனுடைய பிரதிநிதியார். பிரதிநிதி என்றால் யார்? ரெப்ரசன்டேட்டிவ், அல்லாஹுடைய ரெப்ரசன்டேட்டிவ். எப்படி? அல்லாஹுடைய படைப்புக்கு முன்மாதிரியாக நின்று அல்லாஹை பற்றி எடுத்து சொல்லி, அவனுடைய படைப்புகளை பற்றி எடுத்து சொல்லி, அதனுடைய தன்மைகளை எடுத்து சொல்லி, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எப்படி செய்யக்கூடாது என்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பது தான் இந்த பிரதிநிதியுடைய வேலை. அதில் முதன்மையானவர்கள் ரசூல்மார்கள், நபிமார்கள். ஆனா ஒரு கேள்வி இருக்கு, மக்களில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது எதற்காக அல்லாஹ் சிலரை மட்டும் ரசூலாகவும் நபியாகவும், சிலர்களை மட்டும் தலைவராகவும், சிலர்களை மட்டும் பொறுப்பாளர்களாகவும் தேர்ந்தெடுத்து உள்ளான்? யார் அதற்கு தகுதியானவர்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டமை அல்லாஹ் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, நம்ம இடத்துல பொருளாதாரம் இருக்கின்றது, நல்ல கல்வி ஞானம் இருக்கின்றது, ஒரு விஷயத்தை நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல திறமையும் நம்ம இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு விடயம் நம்ம இடத்துல இல்லை என்று சொன்னால், ஒரு விடயம் நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னால், நாம் இத்தனை தகுதிகள் இருந்தும் பொறுப்புக்கு தகுதியற்றவர்கள். சரி, அது என்ன விஷயம்? அமானத்தை பேணுறது. அல்லாஹ் நபிமார்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுதும், தன்னுடைய வேதத்தை எடுத்து வருவதை பற்றி சொல்லும் பொழுதும் சொல்கின்றான். யார் சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த வார்த்தையை, இந்த ஒரே வார்த்தையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர் கௌம் இடத்துல சொல்றாங்க, இன்னி லக்கும் ரசூலுன் அமீன். இன்னி நிச்சயமாக நான், லக்கும் உங்களுக்குரியவன், என்னவா இருக்கிறேன்? ரசூலா இருக்கிறேன். சொல்லி நிறுத்திருக்கலாம். அமீன் என்ற சிஃபத்து பின்னாடி வருது. நம்பிக்கை கொண்ட, அமானத்தை உடைய, நம்பிக்கையான ஒரு ரசூல் வந்திருக்கிறார். நம்பிக்கையான ஒரு ரசூல் வந்திருக்கிறார் உங்களிடத்துல. என்னிடத்துல நீங்க எந்த குறையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. என்கிட்ட எந்த குறையும் இருக்காது. குறை இருக்காதுன்னா மனிதன் என்றால் குறை இருக்கும், ஆனால் அவர்கள் சொல்ல வந்த விஷயத்தில் குறை இருக்காது. கூட்டமும் இருக்காது, குறைச்சலும் இருக்காது. அதிகம் படுத்த மாட்டார்கள், குறைத்தும் சொல்ல மாட்டார்கள். எது சரியோ, எது அவர்களுக்கு ஏவப்பட்டதோ அந்த விஷயத்தை மட்டும் சொல்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், நஸல பிஹி ரூஹுல் அமீன். நஸல இறக்கினான். எதை இறக்கினான் என்றால், உள்ள மறைந்திருப்பது குர்ஆன். யாரை கொண்டு இறக்கினான் என்று சொன்னால் ஜிப்ரீல் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கு. ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குடைய ரூஹ். ரூஹுல் அமீன் என்பது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிஃபத், பாதுகாக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடிய ஆன்மா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வெளிப்படையாக ஒரு அர்த்தம். எப்படி என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலிருந்து வசனங்கள் வெளியாகின்றது. அல்லாஹுடைய வசனங்கள் அது. அந்த வசனங்களை அவர் அல்லாஹ்விடத்திலிருந்து ரசூல்மாரிடத்துல எடுத்துட்டு வராரு. ஆனால் அது எங்கேயுமே வெளியாகல. எங்கேயுமே அது வெளியாகல. அவரிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. அது நேரடியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வருகின்றது. ரசூலுல்லாஹ் அதை மனனம் செய்கின்றார்கள். மனனம் செய்த பின்பு காத்திபுல் வஹி இருப்பாங்க. வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் இருப்பாங்க. அந்த சஹாபாக்கள் இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்லுறாங்க, அந்த வேதத்தினுடைய பகுதிகளை எடுத்து அவர்கள் எழுதி வைக்கின்றார்கள். அதுக்கப்புறம் ஒருத்தர் அதை சொல்லி பார்த்துக் கொள்வார். வசனத்துடைய அந்த யாராவெல்லாம் சரியா இருக்கா,
நம்ம சொல்ற உச்சரிப்பெல்லாம் சரியா இருக்கின்றது என்று மாறி மாறி அவர்கள் சொல்லி பார்த்த பின்பு இப்படியே அவர்கள் அதை மனனம் செய்து கொள்வார்கள். அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு விஷயம் வருகின்றது என்று சொன்னால் அந்த அமானத் அது யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தான் பொறுப்புக்கு தகுதியானவர்கள், அவர்களை தான் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். ஆனால் அமானத்தினுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம், முஸ்லிம் சமுதாயம் எப்படி இருக்கின்றது சொன்னால் அதை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், லா தஹூனுல்லாஹ வ ரசூல வலா தஹூனு அமானத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள், துரோகம் செய்யாதீர்கள். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும் நீங்கள் துரோகம் செய்வீர்கள். தஹூனு அமானத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்த நிலையிலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானத்தையும் நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் துரோகம் செய்யறனால அவர்கள் பெரிய ஆள் இல்லை. அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா அல்லாஹ் அவர்களோடு இருக்கின்றார். அவர்கள் யாரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானத்தை அவர்கள் தெரிந்தே ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சரி, அமானத்துனா என்ன, எந்தெந்த விஷயங்கள் அமானத், அதை பற்றி ஒரு உதாரணமாக சொல்கின்றார்கள் உலமாக்கள் ஒரு உதாரணத்தை சொல்கின்றார்கள். இது குர்ஆனுடைய வசனம், சூரா தஹரீமுடைய 66வது சூரா தஹரீம், அதில் வரக்கூடிய 10வது ஆயத்தை உதாரணமாக காட்டுகின்றார்கள். ضربallahu مثل الذين كفروا امرأة نوح وامرأة لوط. அல்லாஹ் உதாரணமாக்குகின்றான். அமானத்தை வீண் செய்யறவங்களுடைய அல்லாஹ் உதாரணமாக்குறான். யாரை முதல்ல சொல்றேன் அப்படின்னா, முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் அல்லாஹ் சொல்றாங்க. இவர்கள் இருவருமே யார்? நபிமார்களுடைய மனைவி. அமானத்துக்கு தகுதியானவர்கள் நபிமார்கள். அவர்களுடைய மனைவிக்கும் அதுல பொறுப்பு உண்டு. அவர்கள் எடுத்துட்டு வந்த அந்த செய்தியை அதை எப்படி வைத்திருக்கணும், அதை கலக்கப்படுத்தாமல், அதை கரெக்ட் பண்ணாம, அதை கரெக்டா இடக்கூடாது, எந்த வகையில அதை கையாளடா இடக்கூடாது. அந்த செய்தியை பத்திரமா வைத்து மக்களுக்கு மத்தியில அந்த உரிய நேரத்துல கரெக்டா அதை எடுத்துட்டு போய் சேர்க்கணும். ஆனா அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வழிகட்ட சமுதாயத்தினுடன் சேர்ந்து நபிமார்களுக்கு எதிராக பின்னாடி சூழ்ச்சி செய்தார்கள். அதனால அவர்கள் வெற்றி கண்டார்களா? இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கௌம் அழியும் பொழுது முதலில் அடிக்கப்பட்டவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கௌம் அழிக்கப்படும் போது முதலில் அழிக்கப்பட்டவர்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் மனைவி தான். அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் அமானத்தை ஏமாற்றினார்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏமாற்றுவதாக நினைத்து அந்த பொறுப்பு, அமானத் என்று சொன்னால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அந்த பொறுப்புக்குள் எல்லாம் அடங்கும். ஒரு கணவன் என்று சொன்னால் அவருடைய மனைவி குழந்தைகள் அவருக்கு அமானத். ஒரு மனைவி என்று சொன்னால் அவருடைய கணவன் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அமானத். ஒரு குடும்பத்தினுடைய ஒரு பெரிய குடும்பம் இருக்கின்றது, அதுக்கு ஒரு தலைவர் இருக்கின்றது என்று சொன்னால் அந்த குடும்பம் மொத்தம் அவருடைய அமானத், அவருடைய பொறுப்பு கீழ் வருகின்றது. ஒரு சமுதாயத்துடைய தலைவர் என்று சொன்னால் மொத்த சமுதாயத்துடைய எல்லா விஷயங்களுக்கும் அவர் பொறுப்பாகின்றார். நல்லது கெட்டது, உங்களுக்கு எல்லாம் பிரபலமான ஒரு செய்தி தெரியும், நம்ம எல்லாம் இதை காணொலியாகவும் பார்த்திருக்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவுல ரோந்துக்கு போறாங்க. அவருடைய தோழரோடு போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து ஏதோ சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம காணொலியா பார்த்துருக்கோம் அந்த செய்திகளை. போய் சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும் இரவு. இவர்கள் முதல்ல அந்த பெண் இடத்துல அனுமதி கேட்பாங்க, இப்ப உங்ககிட்ட பேசலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கேட்பார்கள், ஏன் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றது, குழந்தைகள் பசியோடு இருக்கின்றது. அந்த அம்மா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை தொடர்ந்து சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். வல்லாஹு பைனனாவு பைன உமர், அல்லாஹ் மீது ஆணையாக இது எனக்கும் உமருக்கும் மத்தியிலான. நீ குழந்தை அழுகுறதுக்கும் இதுக்கும் உமருக்கு என்னமா சம்பந்தம்? குழந்தைகள் பசியில் அழுகின்றது. அந்த பசியை யார் பொறுப்பாக இருக்கின்றார்? எங்களுக்கு உணவு தருவது யாருடைய பொறுப்பு? உமருடைய பொறுப்பு தானே. உமருக்கு எப்படி தெரியும்? அவர் தானே எங்க எல்லாருக்குமே பொறுப்பாளி. அந்த வார்த்தையை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சற்று நேரம் சுயநலவே இல்லாம ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க என்ன செய்யறாங்க என்றே தெரியவில்லை. விரைவாக பைத்துல் மாலுக்கு ஓடினார்கள். அந்த செய்தி எல்லாம் உண்மையான செய்தி. பைத்துல் மாலுக்கு ஓடி போய்
தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்களை எடுத்து ஹாதிம் இருக்கின்றார், ஹாதிமை கூட தூக்க விடல. நீங்க தூக்காதீங்க, நாளைக்கு என்னுடைய சுமைகளுக்கு நான் தான் அல்லாஹ்விடத்தை தூக்கணும், நீங்க தூக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களாகவே அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அவர்களாகவே, நீங்கள் போய் உங்க குழந்தைகளை பாருங்க, நீங்க போய் உங்க குழந்தைகளை பாருங்க, நானே சமைக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் மாவை எடுத்து சுடு தண்ணியில அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா கறந்து ஒரு உணவை போன்று தயாரித்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து மறுநாள் தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி நடந்தது. அல்லாஹ் உடனடியாக உமர் அவர்களுக்கு உதவி செய்தாங்க. என்ன சொன்ன, நீங்க உமரா இருந்திருக்கலாம். அந்த அம்மா சொன்னாங்க, உமரை பார்த்து நீங்க உமரா இருந்திருக்கலாம் அப்படின்னு. அவர்கள் தான் உமர். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தலைவர், தனக்காக அவர்கள் எதையும் தன்னுடைய வாழ்நாளை செய்து கொள்ளவில்லை உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் இன்றும் பேசப்படுகின்றார், இன்னும் மக்களுக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார், எல்லா தரப்பு மக்களுக்கும் முன் உதாரணமாக இருக்கின்றார் என்று சொன்னால் ஒரே விஷயம், அமானத்துடைய விஷயத்தில் அவர்கள் நடந்து கொண்டிருந்தார். எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பு, என்னுடைய மக்கள் என்பவர்கள் என்னுடைய அமானத், நாளைக்கு நான் தான் அதற்கு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடையே வாழ்வதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு பதவி அவர்களுக்கு கொடுத்தான். அமானத்தை எல்லோரும் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியாது. அமானத் அது சில பேருக்கு தான் போய் சேரும், அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் செய்யணும். இது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சமுதாயத்தில் குழப்பம் ஏற்படும். எல்லோரும் தலைமை பண்புக்கு ஆசைப்படுவார்கள், ஆனால் தலைமை பண்பு சிலரை தான் ஆசைப்படும், சிலரை தான் அது ஆசைப்படும். அது தகுதியான ஒரு இடத்துல தான் போகும். எல்லோருக்கும் அதுக்கு ஆசைப்படக்கூடாது. அப்படி கூடுவது சமுதாயத்தில் பிரச்சனையை உண்டாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புகளை சஹாபாக்களுக்கு ஒருத்தருக்கு கொடுத்துக்கிட்டே வராங்க. நீங்க இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க, நீங்க இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு. அப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆசை வருது. அவர்கள் நல்ல சஹாபி, அதில் மாற்று கருத்தே இல்லை. எத்தனையோ ஹதீஸுகளை அறிவித்திருக்கிறார்கள், பேணுதலானவர்கள், லிட்டரலா ஒரு கம்யூனிஸ்ட். அந்த நேரத்தில் தேவைக்கு அதிகமாக எதையும் செய்ய மாட்டார்கள். அதிகமாக இருந்தால் அவர் செலவு செஞ்சிருவாங்க, சேர்த்து வைக்கிற பழக்கமே கிடையாது அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல போய், யார் ரசூலுல்லாஹ், எல்லோருக்கும் நீங்கள் பொறுப்பை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், எனக்கு ஏன் எதுவுமே தர மாட்டேங்கிறீங்க? நான் பொறுப்புகள் நான் செய்யறேன், நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன், எனக்கு பொறுப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திருக்கரத்தை அவங்க தோல்ல வச்சு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யா அபூதர் இன்னக தஈஃபுன், நீங்கள் பலகீனமானவர். ஏன் பலகீனமானவர்கள் என்று சொல்லி சொன்னா, அதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வ இன்னஹா அமானத்துன், அந்த பொறுப்பு என்பது அமானத், அது பாதுகாக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு பொருளாக இருக்கின்றது. வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸியுன் வ நதாமத்துன், அது மறுமை நாளில் எப்படி வந்து நிற்கும் என்று சொன்னால், அதை நாம் சரியாக செய்யணும் என்று சொன்னால் அது நமக்கு இழிவு தரக்கூடியதாக, நமக்கு கவலையாக மறுமையில வந்து நிற்கும். இல்லாமன் அஹதஹா பிஹக்கிஹா வ அதல்லதி அலைஹா, அதை யார் செய்கின்றாரோ, சரியாக செய்கின்றாரோ அவருக்கு அது நல்லதாக வேணும். எல்லாராலையும் அமானத்தை எடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மட்டும் புரிய வைக்கவில்லை, எல்லோருக்கும் புரிய வைத்தார்கள். இது ஒரு சமுதாயத்துக்கு புரிந்து விட்டது என்று சொன்னால் அந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல தலைவன் உருவாவா, நல்ல தொண்டர் உருவாவா. ரசூலுல்லாஹ் இடத்துக்கு எல்லோரும் ஆசைப்பட்டார்கள். குறைஷிகள் எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு ரத்தங்கள், எவ்வளவு போர்கள் நடந்தது. ஆனால் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் போது அரபு தீபகற்பமே ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது. ஆனால் சில ஆண்டுகள் எடுத்தது. ஒரு சமுதாயம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமானத்தை பாதுகாப்பவரை அது தானாக தேடி போகும். அதை யாரும் அதுக்காக போட்டி போடணும், நீ இதை செய், நீ அப்படிலாம் தேவையில்லை. அதுக்கு தகுதியான இடத்தில் அல்லாஹ்வே அதை கொண்டு போய் சேர்ப்பான். இப்படி வழிநடையில் இருந்தவர்கள் தான் அமானத்தினுடைய விஷயத்தில் இப்படி பாதுகாத்தவர்கள் தான் இந்த மார்க்கத்தையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றிய மக்களையும் இது நாள் வரைக்கும் பத்திரமாக பாதுகாத்து கொண்டு வந்துள்ளார். ஆனால் இன்னைக்கு இந்த விஷயம் இஸ்லாமிய தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள் ஒரு பள்ளிவாசலுடைய பொறுப்புல இருந்து, ஒரு சின்ன ஒரு 5 பேர் இல்லை ஒரு கமிட்டியில இருந்து ஒரு முஸ்லிம் நாட்டுடைய தலைவர் வரைக்கும் அவர்கள் அமானத்துக்கு அவர்கள் பேணுகின்றார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கேட்கக்கூடிய உங்களையும் பேசக்கூடிய என்னையும் பாதுகாக்க வேண்டும். எல்லோருக்கும் ஏதோ ஒரு அமானத்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதை நாம் அல்லாஹ்வை அஞ்சி பாதுகாக்கின்றோமா என்ற விஷயத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காயினீன், அல்லாஹ் துரோகிகளை நேசிப்பது. சரி, எதுக்கு இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தணும்? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒன்று உள்ளது. என்னவென்று சொன்னால், அமானத், அந்த அமானத்துடைய விஷயம் எப்படி என்று சொன்னால், அத்தில் அமானா இலா மனித்தமனக்க,
எப்படி என்று சொன்னால், அமானத் என்பது அது ஒப்படைக்கப்பட்ட ஒன்று, ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்த கொடுக்கப்பட்ட ஒன்றை அவர் பாதுகாக்க வேண்டும், அதை சரியான முறையில் செய்து பிறருக்கு கொடுக்க வேண்டும். அமானத்தினுடைய வழியை அப்படி நம்ம கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அதை நாம் பாதுகாக்க வேண்டும். எப்படி கொடுத்தார்களோ அதை அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும், அமானத். ஆனால் இந்த அமானத்தை வலா தகுன் மன் ஹானக, இதை யார் செய்கின்றாரோ, இது தவறுகின்றார்கள், இதை தவறுபவர்கள் துரோகிகள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்படி துரோகம் செய்பவர்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு அமானத்தை அவர் பேணவில்லை என்று சொன்னால், அவர் அமானத்தை பேணவில்லை என்று ஒரு சாதாரண வார்த்தை அல்ல, அவர் ஒரு துரோகி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார். அவரை நாம் நம்பி இருக்கின்ற ஒரு விஷயத்துல, ஒரு குடும்ப தலைவரை, ஒரு குடும்பத்தினுடைய எல்லோரும் இவங்களை பார்த்து பாரு, ஒரு நிக்காவை எடுத்துக்கொள்வோமே, ஒரு ஆண் இவனுடைய மனைவி, அவள் அமானத், அவளிடத்துல அவனுடைய அமானத் இருக்கின்றது, இவள் என்னை பாதுகாப்பாள், நான் இருக்கும் பொழுதும் சரி நான் இல்லாத போதும் சரி இவள் என்னை பாதுகாப்பாள் என்று ஒரு ஆண் அவன் மீது அமானத்தாக அந்த அமானத்தை வைத்திருக்கின்றான். அந்த அமானத்தை ஒரு பெண் தவறும் பட்சத்தில் அவர்கள் துரோகியாக கருதப்படுவார். அதேதான் அவர் ஆணுக்கும். கணவன் என்ற அந்த நிலையில் அவர் இல்லை என்று சொன்னால் அவரும் துரோகியாக கருதப்படுவார். பிள்ளைகளுக்கு சரியான தகப்பன் என்று இல்லை என்று சொன்னால் அவரும் துரோகியாக கருதப்படுவார். ஒரு தலைவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு ஒழுங்காக இல்லை என்று சொன்னார், அவர் சரியான தலைவர் இல்லை என்று சொல்ல முடியாது, அவர் ஒரு துரோகி என்று இந்த மார்க்கம் அடையாளப்படுத்துகின்றது. அதைத்தான் நாம் முன்னாடி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த ஹதீஸ் வரும்பொழுது நாம் பார்த்தோம். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், அமானத்தை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பேசுறான். அமானத்தை யார் பேண மாட்டார்? முஸ்லீம் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவர், முஸ்லீம் என்ற ஒரு போர்வையில் இருக்கக்கூடியவர், ஆனா அவர் அமானத்தை பேணலன்னு சொன்னா அவர் யாரு கீழே வருவான் என்று சொன்னால், இன்னல் முனாஃபிகீன யுஹாதிஊன அல்லாஹ் வ ஹுவ ஹாதிஊன், அவர்கள் முனாஃபிக்கினுடைய ஹத்தஸ ஸலாஸ என்ற ஹதீஸ் இருக்கிறது. முனாஃபிக்கினுடைய அடையாளங்களில் ஒன்று, அமானத்தை கொடுத்தார் அவர் மோசடி செய்வார். அவரிடத்துல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, ஒரு விஷயங்களை கொடுக்கப்பட்டது சொன்னால் அவர் தெரியாமல் அல்ல தெரிந்தே அந்த மோசடியை செய்வார். அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிறார், திண்ணமாக நிச்சயமாக முனாஃபிகீன்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகின்றார்கள். அப்படி ஏமாற்றுபவர்களை அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் அவர்களை ஏமாற்றுகின்றான். இப்படி சொல்றது, அல்லாஹ் தான் அவர்களை ஏமாற்றுகின்றான், அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுகின்றனர். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்கள் நோவினை செய்கின்றார்கள், அவர்களுக்கு மாற்றமாக நடக்கும். இவர்கள் இந்த நிலையில விட்டு அல்லாஹ் அவர்களை அப்படி மாற்றி விட்டான். இந்த நிலையிலே இவர்களை வச்சுட்டு அப்படி மாற்றி விட்டான். சஹாபாக்கள் அமானத்தை எப்படி பேணார்கள் சொல்லும்போது வழிநடையிலையும் சொல்லிட்டு போகலாம். எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழைக்கிறாங்க. அழைச்சு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இந்த விஷயத்தை இன்னார் இடத்துல போய் நீங்க சொல்லணும் அப்படின்றத சொல்றாங்க, அமானத் அப்படின்னு அதை சொல்லியும் சொல்கின்றார். இது முடிஞ்சு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. அப்ப அவங்களுடைய தாயார் அழைச்சு ரசூலுல்லாஹ் அவங்ககிட்ட என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு கேட்கறாங்க. சொல்ல மாட்டேன், நான் உன் தாயை கேட்கின்றேன், எனக்கு மிஞ்சி என்ன, என்கிட்ட நீ சொல்லலாமே. சொல்ல மாட்டேன், ரசூலுல்லாஹ் அமானத் என்று சொன்னார். அப்பொழுது அந்த தாய் சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ் உன்னிடத்தில் என்ன கேட்டார்கள் என்பதற்காக உன்னிடத்தில் நான் கேட்கல, உன்கிட்ட என்ன சொல்லி விட்டாங்க அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் கேட்கல. நான் எதற்காக கேட்டேன் என்று சொன்னால், அந்த அமானத்திற்கு நீ தகுதியானவனா என்று சோதிப்பதற்காகவே கேட்டேன். இன்னும் வரைக்கும் அது அமானத்து தான். அந்த அமானத்திற்கு உதாரணமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறு பிரயாணத்தை மாறினார்கள் என்று சொன்னார். ஒரு விஷயத்தில் நம்ம இடத்துல யாரோ ஒரு ரகசியம் பேசுறாங்க, ஏதோ ஒன்று தங்களுடைய மனக்கவலையிலே ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இடத்துல ரகசியம் பேசுகின்றார்கள் என்று சொன்னோம். இல்லை நம்ம இடத்துல ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை பேசுகின்றார்கள், யார் இடத்துல சொல்லாது, ஒரு அமானத், அது ஒரு அமானத். யாரோட குறையை நாம் கண்டுவிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், குறையை கண்டுவிட்டோம் என்று சொன்னால் அது அமானத். அந்த அமானத்தை நாம் எப்படி பேணுகின்றோம்? ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு சின்ன ஒரு குறையை ஒருத்தருக்கு கண்டுவிட்டுன்னு சொன்னால் அவர் மீது உள்ள அந்த தாழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, அந்த வஞ்சத்தின் காரணமாக அது மக்களுக்கு மத்தியில் சொல்லி அவளை ஒரு கேலி சித்திரமாக மாற்றி அது மனநிலை வழங்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு பிரிவுகளாக மாறிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எங்கே போய் யாரிடத்துல இதற்கு நீதி கேட்போம்? நாம் சிந்திக்கணும். நம்ம இடத்துல யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, தன்னுடைய குறைகளை, எனக்கு இந்த குறை இருக்குப்பா அப்படின்னு சொன்னா அவனுடைய மன ஆறுதலுக்காக தான் அதை பிற இடத்துல சொல்றதே. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், ஒத்தவா சோபில் ஹக்கு ஒத்தவா சோபில் சபர்,
இந்த குர்ஆனுடைய வசனத்துல வருகின்றது. மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் உண்மையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹக்குடைய விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பார்கள். அதில் எதுவும் ஒரு சோதனை ஏற்பட்டது என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையை உபதேசித்துக் கொண்டு பொறுமையா இருங்க, அல்லாஹ் உங்களோட இருக்கிறான், இப்படி மூமின்கள் இருப்பார்கள் சொன்னார்கள். ஆனா நம்ம போய் ஒரு கிட்ட ரகசியம் பேசணும்னு சொன்னா இந்த காதல வாங்கிட்டு அங்க போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி, ஆனா என்ன ஒரு இது பண்ணிடுறதுன்னு சொன்னா, நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அவர்கள் அதை பிறருக்கு சொல்லி அது ஒரு வார்த்தைகள் மாறி 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 பிறகு அந்த விஷயம் அவர் காதுக்கு வரும் பொழுது எவ்வளவு அமானத்தா இந்த விஷயத்த சொன்னேன். அவருக்கு தெரியும் இவர் தான் சொல்லியிருப்பார், இவர் தான் இந்த விஷயத்தை செஞ்சிருப்பார் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா அது அவர் ஒரு மாதிரியான நிலகுடைஞ்ச நிலையில் மாட்டிக்கொள்வார். உமர் அவங்க காலத்துல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு வயதான பெரியவர் வராரு நடந்து. அந்த பெரியவர் நடந்து வந்து, கலீஃபா அவர்களே உங்க இடத்துல ஒரு சந்தேகம் கேட்கணும், கேளுங்களேன், கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுங்க அப்படின்றது சொல்றாங்க. அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் என்னுடைய பெண்ணுக்கு, என்னுடைய மகளுக்கு நிக்கா செய்து வைக்க போறேன், நிக்கா செஞ்சு வைக்க போறேன். சரி, ஆனால் முன்பு ஒரு காலத்துல அவள் ஜினா செய்து விட்டான். ஜினா செஞ்சுட்டா, தப்புன்னு தெரிஞ்சு அவ அதில் இருந்து திரும்பி பிறகு இப்ப சாலிஹா மாறிட்டான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கவலைப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு தெரியாது, நான் அவன் இடத்துல சொல்லவா, என் பெண்ணை ஜினா செஞ்சுட்டாங்க, நாளைக்கு நான் அவருக்கு வந்து ஒரு அநீதி இழைத்த மாதிரி ஆயிடாதா அப்படின்ற ஒரு விடயத்தில் கேட்கின்றார்கள். அப்படி உமர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நீ மட்டும் இந்த விஷயத்தை செஞ்சேன்னு சொன்னா ஊருக்கே முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி உனக்கு 80 கசையடியை கொடுப்பேன். ஒருவருடைய மறைவான செயலை நம்மளுடைய நாலேஜுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அவருடைய அனுமதி இல்லாம அதை பிறரிடத்துல சொல்லக்கூடாம இருக்கிறதே ஒரு அமானத். தன்னுடைய மகள் ஒரு தவறை செய்து விட்டார், அவளுக்கு நான் இப்ப நிக்கா செஞ்சு வைக்க போறேன், அந்த மாப்பிள்ளை அதுக்கு உரித்தானவர் தான், ஏன்னா அவரோட லைஃப் அடுத்து ரன் பண்ண போறாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்பொழுது அல்லாஹ் அதை மறைச்சு ஏற்றுக்கொண்டுட்டான். தப்பு நடந்துச்சு, அல்லாஹ் இடத்துல அவங்க தௌபா செஞ்சு மீண்டுட்டாங்க. அப்படி மூடனா இருக்க ஒரு விஷயத்தை உன் அறிவுக்கு வந்துருச்சு சொல்லி நீ வெளிப்படுத்துவது கூட இந்த மார்க்கத்தில் தவறானது. அப்ப இந்த அமானத்தினுடைய விஷயத்தை நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆனால் என்று சூழ்ச்சி செய்து கொண்டிருக்க முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் சரி, முஸ்லீம் சமுதாயத்துக்கு வெளியும் சரி, நாம் நம்ம சமுதாயத்தை தான் பார்க்கணும். வெளியே இருக்கவங்களை அப்பெல்லாம் திருத்துவோம். நம்மளுடைய பணி, நம்மளுடைய குடும்பத்தில் நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மிடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க, நம்மளிடத்துல ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க, யாருக்கிட்டையும் இதை வெளிப்படுத்தாதீங்க சொல்லலன்னு கூட இல்லை. அந்த செய்தியை கேட்கும் பொழுதே தெரியும், அது வெளியாகிவிட்டால் அவருடைய ரெஸ்பெக்ட் என்பது எப்படி ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பாதுகாப்பது நம்முடைய கடமையாகும். அதை தாண்டி நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், ஒரு பொதுல வர ஒரு கமிட்டியில இருக்கிறோம், ஒரு பள்ளிவாசலுடைய கமிட்டியில இருக்கிறோம். பள்ளிவாசலுடைய தலைவருக்கு மட்டும் பொறுப்பு இல்லை, பள்ளிவாசல் தொழுகக்கூடிய முஸ்லிமுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது, அவருக்கும் ஒரு அமானத்து இருக்கின்றது. ஒரு மஸ்ஜித்ல ஃபேன் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னா நான் தொழுவேன் அப்படியே எந்திரிச்சு போனேன்னா அதுவும் அமானத்தை மீறுவதுதான். அது உங்களுடைய மஹல்லாவில் உள்ள ஒரு பள்ளி, அதற்கு யார் பொறுப்பு ஏற்றுப்பார்? தலைவர் தான் பொறுப்பு ஏற்றுப்பாரா? நீங்களும் அதே மஹல்லாவில் தானே இருக்கிறீங்க, நீங்களும் அதே மஹல்லாவில் தான் தொழுது கொண்டு இருக்கின்றீர்கள். எல்லோரும் ஏதோ ஒரு அமானத்தை கீழ் வருகின்றோம். அல்லாஹ் அமானத்துடைய விஷயத்தில் மறுமையில் கடுமையாக விசாரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து ஓடுவார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து ஓடுவார்கள், எல்லா உறவுகளும் துண்டித்து போகும். ஏனென்று சொன்னால் அவருடைய அமானத்தை அவர்கள் சரியா செய்யாதன் காரணமாக நாளைக்கு மறுமையில மாட்டிக்கொள்வோமோ என்று மறுமையில இவர்களை பார்த்த உடனே ஓடிக்கொள்வார்கள். ஒருத்தர் யார் என்னன்னே தெரியாத மாதிரி ஓடுவாங்க. எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதை சொல்லி நான் என்னுடைய முதல் குத்பாவை நிறைவு செய்கிறேன். அவ்வளவு மா தஃகிதூன மின் தீனிக்கும் அல் அமானா. உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் முதல் இழக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொன்னால் அது அமானா. தொழுகையை சொல்லல, நோபை சொல்லல, ஜக்காத்தை சொல்ல, எந்த ஒரு அமலையுமே சொல்லவில்லை ரசூலுல்லாஹ். நீங்கள் அமானத்தை இழந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் இழந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் இறுதியாக இழப்பது தொழுகை.
தொழுகை ஒருத்தருக்கு இல்லை, தொழுகை ஒருத்தர் விடுறார் என்று சொன்னால் அவர் சாதாரணமாக விடவில்லை, மாறாக அவர் அமானத் என்ற அந்த உயர்ந்த குணத்தை விட்டுவிட்டார். அதன் காரணமாகத்தானே அவர் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் தொழுகையை இழந்து தான் எதற்காக படைக்கப்பட்டோமே என்பதை மறந்து இந்த பூமியில் வாழ்ந்து எதற்கு மரணிக்கின்றோம் என்று தெரியாமல் மறந்து. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்னா நாம் ஒரு காலம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் அதற்காக குர்ஆனை இறக்கவில்லை, அதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தரவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் நமக்கு இதற்காக நமக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டான், தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விட்டான். பொருளாதார பிரச்சனையா எல்லா ஒரு பெரிய பெரிய விஷயங்களுக்கு அல்லாஹ் லேசான தீர்வுகளை கொடுத்து இருக்கின்றான். எல்லா சோதனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அதற்காக அமானத்தை எக்காரணத்தை கொண்டும் நாம் இழந்து விடக்கூடாது. அமானத்தை இழந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் அமானத்தை மட்டும் இழக்கவில்லை, நம்முடைய மார்க்கத்தை இழந்து விடுவோம் என்ற அந்த செய்தியை சொல்லி என்னுடைய முதல் குத்பா நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அமானத்தை பற்றி வழிநடையும் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த விஷயங்கள் நாம் கேட்டோம், எல்லாத்தையும் பார்த்தோம். ஆனால் அமானம் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் போய் சேரும்? அமானத்திற்கு அதிகமாக ஆண்கள் அதிகமான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தலைமை பொறுப்பில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இயல்பாகவே அமானத்துடைய விஷயத்தில் பொதுவான ஒரு விஷயம், குடும்ப அமைப்புல ஒரு பெண் அமானத்துக்குரியவராக இருப்பார். ஆனால் ஒரு பொது சபை என்று வரும் பொழுது ஆண் அங்க முற்படுத்தி இருப்பார். இங்க நம்ம ஆண்கள் அதிகமாக இருக்கிறோம். அதனால இந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த உரையை நான் நிறைவு செய்வேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து தப்பிச்சு வராங்க. ஒரு தவறு நடக்குது, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாங்க. பாவ மன்னிப்பு தேடி ஃபிரௌனுடைய ஆட்சியிலிருந்து ஒரு 3 நாள் நிக்காம நடந்து ஓடி வராங்க. ஓடி வந்து ஒரு மரத்துக்கு கீழே அமர்கின்றாங்க. அப்ப சில பெண்கள் தண்ணி காத்து இருக்கிறாங்க. இந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அந்த தண்ணியை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து கொடுத்தார்கள். எடுத்து கொடுத்து ஒரு துவாவை ஒன்று செய்தார்கள். ரப்பி இன்னி அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபக்கீர் துவாவை செய்தார்கள். அந்த துவாவுக்கு பிறகு 2 பெண்கள் வந்த இடத்துல போன 2 பெண்கள்ல ஒரு பெண் திரும்பி வந்து எங்க தந்தையை சந்திங்க அப்படின்றத சொன்னாங்க. சந்திக்கும் போது குர்ஆனில் இந்த வசனம் வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வெயிட் பண்றாங்க. இந்த பெண் வந்து அவங்க அத்தாவிடத்துல சொல்கிறார், ஆண்களாகிய நாம் அமானத்தை எப்படி பாதுகாக்கணும் என்று கேள்வி வரும். அமானத்தை பத்தி இவ்வளவு விஷயங்களை சொல்றீங்க, யார் தகுதி உடையவர் என்று சொன்னால் அப்பொழுது அந்த பெண் சொல்கிறார்கள், யா அபத்தி, என்னுடைய தந்தையை, இஸ்தஜிர்ஹு, நாம் இவரை ஹயர் பண்ணிக்கலாம். என்னென்று சொன்னால் ஹைர மினிஸ்தா ஜர்த, இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இவரை நாம் ஹயர் பண்றதுனால என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்ல கவியும், இவர் பலமானவர், உடலாலும் சரி மனதாலும் சரி, அல் அமீன், நம்பிக்கையாளர். ஏன் என்று சொன்னால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்த காரணத்தினால்தான் அந்த மக்கள் அவர்களுடைய பெண்களை தண்ணி அடிக்கொடுங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயதாகிவிட்டது, அவர்களால் போக முடியும். அவருடைய 2 பெண்களை தான் தண்ணி இறைத்து எடுப்பதற்காக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். அந்த இடத்துல குழுமி ஆண்கள் நிற்கிறாங்க, அந்த பெண்களை அவர்கள் மதிக்கவில்லை. பொதுவாகவே ஒரு சமுதாயத்தில் பெண்கள் எல்லோரும் அமானம். அப்படி இருக்கும் பொழுது தனக்கே பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க 8 to 10 ஆண்களுக்கு மேல இருக்கிறாங்க வரலாற்று குறிப்பு வருது. அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பார்வை தாழ்த்திருந்தார்கள். அந்த பெண்களை தங்களுடைய பொறுப்பு கீழே அவங்க கொண்டு வராங்க. அவங்களுடைய சின்ன செயலால் கொண்டு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவைன்றது தெரிஞ்சு தண்ணி தானே வேணும், அவர்களே அந்த கிணறை தண்ணி எடுத்துட்டாங்க. தண்ணி எடுத்து ஆண்கள் என்ன பண்ணாங்க, அந்த கிணறை மூடிட்டாங்க. ஏன் எடுக்கக்கூடாது, இந்த பெண்கள் எடுக்கக்கூடாது? அப்படி இத்தனை ஆண்கள் இப்படி இருக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிணறுடைய மூடிய அத்தனை பேர் ஒரு 4-5 பேர் சேர்ந்து திறந்தார்கள் என்று வரலாற்று குறிப்புகளும் உண்டு. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனித்தே அந்த கிணறுடைய மூடியை திறந்து தண்ணியை மட்டும் எடுத்து கொடுத்து அவர்கள் அனுப்பினாங்க. 2 விஷயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க. பலமாகவும் இருந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை பாதுகாத்தார்கள். ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர் என்று சொன்னால் அவர் பலமாக இருக்க வேண்டும். மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அவர் பலமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தனக்கு கீழே உள்ள தன்னை விட பலகீனமாக உள்ளவர்களை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தன்னை விட பலத்தில் அதிகமானவர்கள் ஒரு சமுதாயத்தில் 2 சாராருமே இருப்பாங்க.
லைஃபானவங்களும் இருப்பார்கள், கவியானவர்களும் இருப்பார்கள். ஒரு சமுதாயத்தில் பலமானவன் பலகீனமானவனை அடிக்கின்றான், பலகீனமானவருக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லை என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அது அமானத்தை தொலைத்து விட்டார். அது ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய மகல்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நாடாகவே இருந்தாலும் சரி. இந்த இடத்துல ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்கல, கேள்வி கேட்கறதுக்கு பவரா ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா அமானத்து இல்லைன்ற அர்த்தம். அங்கு நிற்பதற்கு ஒரு ஆள் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தான் தகுதியான தலைவர். ஆண்களாகிய நாம் அத்தகைய குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும், அமானத்தை பேண வேண்டும். நம்மளுடைய பலகீனமானவர்களுக்கு நாம் பொறுப்பாளராக இருக்க வேண்டும். நம்முடைய பலம் அதிகமாக உள்ளவர்களை நாம் தடுத்து வைக்க வேண்டும். அவருடைய பலத்தை எக்காரணத்துக்கிட்டும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இத்தகைய பொறுப்பு உள்ள, இத்தகைய குணங்குள்ளவர்கள் நாம் ஆகணும் என்று சொன்னால் நாம் அமானத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அமானத் என்பது, அந்த பொறுப்பு என்பது நம்மளை தேடி வரும். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். நாம் எக்காரணத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் அல்லாஹ்விடத்தில் தலை குனிய கூட ஒரு சூழ்நிலையில் நாம் போக மாட்டோம். அல்லாஹ்வை நாம் பயந்தோம் என்று சொன்னால் நாம் போக மாட்டோம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்வேன். அமானத்தை தேடி ஓட வேண்டாம், அமானத்தை தேடி ஓட வேண்டாம். அது தகுதியான ஒரு இடத்தை தேடி வரும். உங்களிடத்தில் தேடி வருகின்றது, ஏதோ ஒரு அமானத்தை தேடி வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் அந்த விஷயத்திற்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அதற்கு தகுதியானவர்களாக உங்கள் உடலாலையும் மனதாலையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தீர்கள் சொன்னால் மட்டும்தான் அந்த அமானத்துக்கு நீங்க தகுதியானவர்கள். இல்லைன்னா நம்ம அன்ஃபிட், நாம் அதை நம்மை நாம் வீணாக்கிக் கொள்வோம், அதை சார்ந்து உள்ள எல்லோரும் நம்ம வீணாக்கி விடுவோம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى وعلا وعز وجل وتم وقوى وأكبر والله يعلم بما تصنعون.